நான் கண்ட மகான்கள் வரிசையில, நான் இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷிய பத்தி சொல்லப் போறேன். எங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு ஒரு 2, 3 வருடங்கள்ல, என்னோட அப்பா வந்து அந்த கொங்கு மண்டலம் சைடு ஒரு ட்ராவல் போறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, எங்களுக்கு லீவெல்லாம் போட சொல்லி, என்னோட கணவருக்கு ஆஃபீஸ்ல லீவ் போட சொல்லி ஒரு டைம் குடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நாங்க அப்பா வந்து என்னென்ன ப்ரோகிராம் எங்கெங்க போறது அப்படிங்கிறத வந்து அப்பாவும், தம்பியும் வந்து அந்த ப்ரோகிராம் அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு செய்தியா சொன்னாங்க. நாங்க கிளம்பி போறோம். லீவ் போட்டு போறோம். அப்ப நாங்க ட்ராவல் பண்ணி போகும்பொழுது, கொங்கு மண்டலம் அத சுற்றி, அப்ப வந்து கொடிவேரி அப்படின்னு அம் ஒரு அந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஆறு. அதில வந்து நம்ப வந்து அப்படியே இதில ஓடத்தில ட்ராவல் பண்ணி போறது. அது கூட நான் பிக்சர் இருந்தா உங்களுக்கு நான் இங்க போடுறேன். அ அது கூட அந்த அந்த மாதிரி அந் அந் அங்க போயிட்டு கொடிவேரிங்கிற அந்த அங்க நெறைய சினிமா படம்லாம் கூட அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அங்க அங்க நாங்க போயிட்டு பண்ணாரி மாரியம்மன், அது பண்ணாரி மாரியம்மன பத்தி கூட நான் ஒரு தனிப்பதிவு ஒரு 5, 6 நிமிடங்கள்ல முடியிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பதிவு கூட குடுக்குறேன். அப்ப பண்ணாரி மாரியம்மன் போறோம். இது வந்து 1993, 93 அப்படிதான். அப்ப அங்க போயிட்டு பண்ணாரி மாரியம்மன் போயிட்டு, மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு அந்த பொள்ளாச்சி பக்கத்துல மங்கி ஃபால்ஸ் அங்க போறோம். அங்க போய் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அந்த அவங்க அப்பாவும், தம்பியும் கொண்டு வந்த லிஸ்ட்ல வந்து ஆழியாறு ஆழியார் போறோம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து நான் கேட்டேன், "அப்பா, ஆழியாறு அங்க நம்ப ட்ராவல் பண்ணும்போதே அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ வந்து இப்ப வேதாத்ரி மகரிஷிய நம்ம பார்க்க போறோம். அவர் இங்க தங்கியிருக்காரு. ஆழியாறுல தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. எனக்கு வந்து அது ஒரு நம்ப ட்ராவல் பண்ணி இப்போ ஒண்ணு ஒண்ணா போனோம் பாருங்க. கொடிவேரி போனோம். அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் அங்க போனோம். அதே மாதிரி பண்ணாரி மாரியம்மன் போனோம். அதுபோல இந்த மகான தரிசிக்க போறது, மகான் அப்படிங்கிற அந்த ஒரு இத தவிர்த்து, ஒரு பெரியவர நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக பெரியவர. அப்படிதான் எனக்கு எனக்கு வந்து அப்ப என்னோட வயது வந்து 22, 22 வயது, 23 வயதுல. அப்ப நாங்க அப்போ போகும்பொழுது, இன்னுமே எனக்கு ரொம்ப அந்த அந்த பில்டிங் வந்து எனக்கு இன்னும் நல்ல ஒரு ஒரு ரொம்ப பசுமையா இருக்கு. அந்த இடமும் பசுமை. அதில இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பளிங்குல மார்பிள்னு நெனைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு அ ஆக்ரா தாஜ்மஹால் மாதிரி அத உள்ள ஏறும் பொழுதே எப்பேர்ப்பட்ட மனநிலை. அதாவது எனக்கு என்னமோ அதில ஒரு ஒரு லயிப்பு இருந்தது. ஆனா, இந்த அளவுக்கு நான் இப்ப சொல்ற அளவுக்கு இல்ல. அதாவது நம்ம இவ்வளோ தூரம் அங்க இங்கேயும் நம்ம போயிட்டு வந்தோம்ல, அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறும் பொழுது, அ ஒரு என்னமோ ஒரு ஒரு கோயிலுக்குள்ள போற மாதிரி, அப்படி அந்த மாரி ஸ்டெப்ஸ்ல ஏறி போறோம். அதெல்லாம் ஒயிட்டா இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அருமையா இருந்தது. அதனுடைய குன்றுகள் கூட அந்த அந்த அவரு வசிச்ச அந்த பில்டிங்கோட அந்த மேல் தளம் கூட, அந்த முகமதியர்களோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு மாதிரி அப்படி ஒரு கோபுர கலசம் மாதிரி அப்படி இருந்தது அந்த மேல. அது ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அமைப்பா எனக்கு தெரிஞ்சது. அப்ப நாங்க உள்ள போறோம். அப்பா தான் ரொம்ப பரவசமா அ இது வந்து போம்போது ரொம்ப ஒரு ஆர்வம். அந்த கண்ணுல வந்து ஒரு ஒரு பளிச்சுன்னு நம்ப அவர பார்க்க போறோங்கிறதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப அது ஒரு தீவிரமா இருந்தது. அப்ப நாங்க உள்ள போகும்பொழுது, நான் கொஞ்சம் பேசிக்கிட்டே போறேன். அதாவது அவர பத்தின வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த ரூல்ஸு, அவர் என்ன ஏது எதுவுமே தெரியாது. சிறு பிள்ளைத்தனமா நம்ப போறோம்.
அங்கே போனோன்னா கொஞ்சம் நிசப்தமா, அது மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறவங்க நான் தான் என்னமோ பேசிட்டே போறேன் என்னோட கணவர்ட்ட. "இது நல்லா இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்குமா தாஜ்மஹால்? இப்படி தான் இருக்குமா? ஒரு மாரி எல்லாம் ஒயிட்டா இருக்கே, ஒரு வித்தியாசமா இருக்கே" அப்படின்னு சொல்றேன். அங்க இருக்கிறவங்க அ அப்படி அப்படி சொல்லி கொஞ்சம் அப்படி மௌனமா போங்கங்கிற மாரி சொல்றாங்க. அங்க ஒரு நல்ல பெரிய ஹாலா இருந்தது. அந்த இடத்துல வந்து இப்ப ஐயா வந்து கீழ தான் உட்காந்துருந்தாங்க. ஏதோ ஒரு கார்பெட் மாரி போட்டு அது கீழ தான் உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்கள சுத்தி ஃபாரினர்ஸ் ஒரு 4, 5 பேர் உட்காந்துருந்தாங்க. ஐயாவ பார்த்தாக்கா ஒரு தேஜஸ் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஷைனிங்கா தாடி வச்சுட்டு, ஒரு கொஞ்சம் முதுமையா நாங்க நாங்க போய் அந்த 1993ல பார்க்கும்பொழுது, ரொம்ப கொஞ்சம் முதுமையா இருந்தாங்க. ரொம்ப ஒரு பழுத்த பழமா, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு 4, 5 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து அவங்க இப்ப ஏதோ கேள்வி கேட்குறாங்க. மைக்க வச்சுக்கிட்டு ஐயா வந்து அத பதில் சொல்றாரு. அங்க பக்கத்துல இருந்தவங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அந்த கூட இருக்காங்க பார்த்தீங்களா, சிஷ்யர்கள்லாம் அவங்கலாம் சொன்னாங்க, "நீங்க கொஞ்சம் நேரம் வெளிய இருங்க. இந்த கேள்வி பதில் இதெல்லாம் முடியட்டும். அப்புறமா வருவீங்கன்னு" சொல்லி அங்க சொன்னாங்க. ஆனா ஐயா வந்து அத கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு, "இல்ல, இல்ல நீங்க வாங்கன்னு" சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்படி கீழ இப்ப இப்ப எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இவ்வளவு தான். இந்த அளவு தான் இருந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாங்க. ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பரவசம். நம்மளுக்கே கொஞ்சம் நேரம் அந்த மனிதர பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. மத்தபடி அவர பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய அப்படியெல்லாம் எனக்கு நான் இப்ப அடுத்தத சொல்றேன் பாருங்களேன். அதான் யார் யாருக்கு எப்பப்ப எது எது கிடைக்கணுமோ, அப்பப்ப தான் அது அது கிடைக்குங்கிற மாதிரி. அப்பாவினுடைய அந்த ஒரு ஒரு அந்த நோக்குறது அது வந்து எனக்கு அப்ப இல்ல. அப்ப ஐயாவ பார்க்குறோம். அவரு சிரிக்கிறாரு. அப்பா தான் போய் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு அந்த இடத்துல அப்படி அது எப்படி சொல்றது? அது ஒரு மாதிரி அந்த மாதிரி நம்ப வஜ்ராசனம் செய்வோம் இல்லையா? அது மாதிரி போட்டு அப்பா போய் பக்கத்துல உட்கார்றாங்க. நாங்கலாம் அப்படியே கீழ அப்படியே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம நின்னோம்னா ஐயா அண்ணாந்து பார்க்கணும் இல்லையா? கீழ தான் ஒரு கார்பெட் மாரி போட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நாங்களும் அப்படியே சுத்தி வர உட்காந்துட்டோம். ஒண்ணும் நாங்க கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா நாங்க பார்த்துட்டு ஏன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த நேரம் ஃபாரினர்ஸ் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்ப நாங்க பார்த்துட்டு கையெடுத்து அப்பா கும்பிடுறாங்க. அவரோட அந்த பாதத்துக்கிட்ட அவர் சும்மா சம்மணம் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல பாதத்த தொட்டு அப்படியே வணங்கிக்கிறாங்க. நாங்கலாம் அப்படியே சும்மா நானு, என்னோட தம்பி, என் கணவர், என்னோட தங்க எல்லாமே வந்து அப்படி நாங்க பார்த்துக்குறோம். பார்த்துட்டு நாங்களும் அப்படி ஒரு வணக்கம் நின்னுக்கிட்டு ஒரு வணக்கம் போட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. அப்ப நாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் சுத்தி வர எங்கள பார்க்க சொன்னாங்க. அந்த ஹால்ல வந்து அப்படியே சுத்தி வர பார்த்துட்டு சொன்னாரு. ஐயா வந்து அவங்க கிட்ட சொன்னாரு. அப்ப நாங்க அப்படியே பார்த்துட்டு போனோம். அப்ப வந்து ஒண்ணும் கும்பல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த 4 ஃபாரினர்ஸ் இருந்தது தான். அப்ப நாங்க சுத்தி வர பார்த்துட்டு, அப்புறம் அவர நான் திருப்பி திருப்பி திரும்பி திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்க வந்துட்டோம். நாங்க இந்த ஆழியாறு போயிட்டு, அப்புறம் எங்கெங்க போனோம் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவுக்கு ஒரு சிந்தையில இல்ல. அப்ப நாங்க இப்படி டிராவல் பண்ணி வந்துர்றோம். பவானி சாகர் அந்த அணையெல்லாம் கூட போய் பார்த்தோம் அப்ப. அப்ப நாங்க போனப்ப எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் தான் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 2000 வரையிலும் நாங்க வெயிட் பண்றோம். எங்களுக்கு குழந்தை இல்ல. அப்ப நாங்க வந்து நானு ஆன்மீக பதிவு நான் எங்கெங்கெல்லாம் வந்து நாங்க கோயில் வந்து யாத்திரையா போனோம், ஒரு வரத்துக்காக போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுல போடுறேன். இல்ல இந்த பதிவுக்கு முன்னாடியே கூட வரலாம். அந்த மாதிரி நாங்க வந்து இப்போ 92ல நாங்க அங்க போம்போது, எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கான எனக்கு ஒரு சிந்தனையே இல்ல. அப்புறம் 2000 வரையிலும் எங்களுக்கு குழந்தை இல்ல. 10 வருடம் ஆயிப்போச்சுங்களா. அப்ப குழந்தை இல்லன்னோனே நாங்க ட்ரீட்மெண்ட்டு வந்து கோயிலுக்கு பூஜை, புனஸ்காரம், பரிகாரங்கள் எல்லாமே நாங்க பண்ணிட்டுருக்கோம். என்ன சொல்லியும் எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, "அ கர்ப்பப்பை வந்து எனக்கு வந்து சரியில்ல. குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு இது இல்ல" அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அதாவது எல்லாமே அவங்களால முயற்சி பண்ணி பார்த்துட்டு, அது மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டாக்டரே சொன்னாங்க. அந்த டாக்டரோட பேர நான் இப்ப சொல்லிக்கணும்.
ஏன்னா, நான் இந்த அளவுக்கு உங்க கூட வந்து நான் இவ்வளோ ஃப்ரீயா நான் இத்தனை வயத கடந்து உங்ககிட்ட நான் இந்த இத சொல்லி பேசிட்டு இருக்கேன்னா, அதுக்கு அந்த டாக்டர்னுடைய அவங்க அந்த நேரத்தில ஒரு இறை சக்தியா இருந்து இறைசக்தி அவங்க மூலியமா எனக்கு குடுத்தது என்னன்னா, "நீ வந்து தியானத்துக்கு போ. ஏன்னா, நீ வந்து மனதளவுலயும் நீ உடைஞ்சிருக்க. உன்னையால முடியல அப்படிங்கிறதும், உன்னையால குழந்தை பெத்துக்க முடியலங்கிற அந்த ஒரு இது உனக்குள்ளே இருக்கு. உன் கூட பேசும்போது" நான் அப்படி இல்லன்னு சொன்னாலும் அவங்க சொல்றாங்க, "உன் கூட பேசும்போது நான் சைக்காலஜிக்கலா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து "நீ தியான கிளாஸ் போ" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க விசாரிக்கும் பொழுது, வேதாத்ரி கிளாஸ்க்கு நம்ப போறது அப்படின்னு சொல்லி. அப்ப வேதாத்ரி வேதாத்ரி கிளாஸ்ல தியானம் சொல்லி தராங்க. ஹெட் குவார்ட்டரே எங்களோட ஊர்ல தான் இருக்கு. அப்ப வேதாத்ரி கிளாஸ்க்கு நம்ப வந்து தியானம் கத்துக்க போறோம் அப்படிங்கும்போது தான், எனக்கு பழைய இதெல்லாம் ரீவைண்ட் ஆகுது. எத்தன ஒரு 9 வருடம். நான் கிளாஸ் போனது நாங்க வந்து வேதாத்ரி கிளாஸ் போனது நான் 2002 என்னமோ அப்படி போனேன். அதுக்கு முன்னாடி பாருங்க 10, 11 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து அவர போய் நான் தரிசிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா? இப்ப அவரோட கிளாஸ்க்கே. அவரோட கிளாஸ்னா அவரு சொல்லிக் குடுத்து நம்மளுக்கு நெறைய டீச்சர்ஸ் நமக்கு கிளாஸ் எடுக்குறாங்க. அது ஃபுல்லா நான் அந்த கிளாஸ் போய் நான் அட்டெண்ட் பண்ணேன். அப்ப என்னோட ஒரு இது எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அன்னைக்கு நான் போய் வேதாத்ரி மகரிஷிய பார்த்தது சும்மா ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா, இன்னைக்கு நான் போறது, என்னோட மனதுக்கு நீங்க மருந்த குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தியான கிளாஸ்க்கு நான் போகும்பொழுதும் எனக்கு ரொம்ப ஏன்னா ஏற்கனவே அவர பார்த்து பரிச்சயப்பட்ட மனது இல்லையா? அதனால அவருடைய கிளாஸுங்கும்போது நான் அத வந்து ரொம்ப உள்ளார்ந்த அந்த தியான கிளாஸ் நான் போனேன். யோகா கிளாஸ் போனேன். அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மனசு பக்குவம் அடைய ஆரம்பிச்சது. அதாவது ஒரு விஷயம் உங்கள நோக்கி வருது அப்படின்னாலும், அத யாராலயும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும், அது தலைகீழா நின்னாலும் கிடைக்காது அப்படிங்கிறது நானே அதுக்கு ஒரு சாட்சி. அப்ப எனக்கு வந்து அது கிடைக்காது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, நான் வந்து அந்த ப வ ஃபுல் கிளாஸுமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கோச்சிங் அது. அப்போ போகும்பொழுது என் மனசு நல்லா பக்குவப்பட்டு, நல்லா பதின்பட்டு, ந நல்ல ஒரு ஒரு எம்ப்டியா ஒரு குழந்தையோட மனசு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு ஒரு குழந்தையோட மனசு எப்படி இருக்கும்? அதாவது எத குடுத்தாலும், அது ஒரு கையில நீங்க ஒரு மிட்டாய குடுத்தீங்கன்னா, முதல்ல அது பிரிச்சு எடுத்து சந்தோஷப்படும். அப்புறம் அதுக்கு முன்னாடியே நீங்க சும்மா வெறும் கைய மூடுனீங்கன்னா கூட, அது இயல்பா, அது ரொம்ப எதார்த்தமா, இன்னசென்ட்டா வந்து அந்த கைய பிரிச்சு திருப்பியும் பார்க்கும், சிரிக்கும் இல்லையா? அதுபோல எனக்கு அந்த கிளாஸ் போனதுக்கப்புறம், எனக்கு நான் இன்னொரு அவதாரம் எடுத்த மாரி. எது நம்பள நோக்கி வருதோ, அத நம்ப அந்த எது வருதோ, அது நம்மளோட கர்மாப்படி வருது. கண்டிப்பா கர்மாங்கிறது அங்க தான் நான் முதல்ல கர்மாங்கிற ஒண்ணு உண்ம. கர்மா படி தான் நம்மளோட தாய் வயித்துல பதியும் பொழுதே, இந்த மாரி கர்மாக்கள முன்ஜென்ம கர்மாக்கள நம்ம தாங்கி வந்திருக்கோம் அப்படின்னும், அதுபடி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து அது பயணிக்குது அப்படின்னும், மதியால சில விஷயங்கள நம்ப சரி பண்ணலான்னும், சில விஷயங்கள என்ன பண்ணாலும், அது அந்த கருத்தொடர் மூலியமா வர்றதால, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப வேதாத்ரி மகரிஷியோட புக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. நீங்க அங்கங்க உங்களுக்கு நெறைய அந்த கடைகள்லலாம் நீங்க கேட்டு கூட புக் ஸ்டால்லாம் உங்க குழந்தைங்களுக்காக வாங்க போவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு மனதுக்கு எத பத்தின உங்களுக்கு ஒரு மருந்து வேணும்னாலும், வேதாத்ரி மகரிஷி புக்க நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா, உங்களுக்கான மருந்து அங்க எங்கேயோ ஒரு பேஜ்ல கண்டிப்பா இருக்கும். அங்க வந்து வேதாத்ரி மகரிஷியோட கிளாஸ்ல நான் வந்து தியானம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், எனக்கு தியானத்தினுடைய வலிமை, அத பத்தின இன்னும் கொஞ்சம் பரந்த சிந்தனை, இன்னும் வேற இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியா குடுக்குது, பண்ணுது அப்படின்னும், மத்தவங்களோட ஸ்பீச்சையுமே, மத்தவங்களோட எழுத்துக்களையுமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓஷோ இதெல்லாம் நான் அப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு முதன் முதல் முதல்ல ஒரு தியானத்த பத்தின சிந்தனை எனக்கு வந்து வேதாத்ரி மகரிஷியினால தான் வந்தது. அதுவும் கூட நானு பூங்கோதை டாக்டர் சொல்லும் பொழுது கூட நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு 10 வருடத்துக்கு முன்னாடி ஐயாவ பார்த்த அந்த ஒரு இதுவுமே என்னைய இழுத்து கொண்டுட்டு போனது. அதனால இப்ப உங்களுக்கு நான் வேதாத்ரி மகரிஷிய எப்படி நான் பார்த்தேன், நான் அவருனால எவ்வளோ பயன் அடைஞ்சேன், இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன்.
இப்போ அவங்களோட கிளாஸ் எல்லாம் உலகமெங்கிலும் இருக்குது. எல்லாமே அவங்கவங்க இந்த மாதிரி படித்தவங்க எல்லாருமே கிளாஸ் அங்கங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தது. இப்போ நீங்களே கூட எங்கெங்கே உங்களோட வீடுகளுக்கு, உங்கள் தெருவுகளுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது என்னன்னு நீங்கள் இப்போ கேட்டு பார்த்து கண்டிப்பாக ஒரு 2, 3 கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களோட மனம் ரிலாக்ஸ் ஆகிறது தெரியும். அதுவும் இப்போ வந்து குறிப்பிட்ட நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக அந்த ஒரு இதிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக போனேன். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சிறு குழந்தைகள் கூட டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த உலகம் ஓடுற ஓட்டம் அப்படி இருக்குது. அதனால் தியானங்கிறது கண்டிப்பாக யோகாங்கிறது அந்த ஒரு சில எக்ஸசைஸ் நீங்கள் செய்யும் பொழுது நல்லா தலையிலேருந்து பாதம் வரையிலும் அவங்க எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு தியானத்துக்காகவும் யோகா உங்களோட உடலோட அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் யோகா கிளாஸ் இருந்ததுன்னா வேதாத்ரி மகரிஷியோட கிளாஸ் கண்டிப்பாக போங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவங்க டீச் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு 15 நிமிடம் ஆனதால் நம்ம குறுகிய இவ்வளவு தான் நம்மளால் பேச முடிஞ்சது. கண்டிப்பாக வேதாத்ரி மகரிஷி அவருடைய புக்ஸை வாங்கி படிங்க. அவரை பற்றின நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அந்த மகானோட இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையும் சார்ந்து இதுக்குள்ளே சொல்லணுங்கும்போது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அவர் சொன்னது பார்த்தீங்களா, இன்ன வரையிலும் எல்லா பிரபஞ்சம் இந்த வேர்ல்டு முழுக்க இருக்கிறது வாழ்க வளமுடன்.